தீபம் நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நெற்றிக்கண் ஒரு குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின பகுதியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கேட்டுட்டு இந்த பகுதியை நீங்க கேட்கலாம். ரொம்ப அருமையான கதை, ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. இந்த கதை எப்படி ஒரு பார்ட் முடிஞ்சதுன்னா, ஐயோ அடுத்த பார்ட் எப்போ வரும், எப்போ நம்ம படிக்க முடியும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ரொம்ப யதார்த்தமா அது அப்படியே ரொம்ப மென்மையா கொண்டு போயிட்டே இருக்காரு. இந்த கதை என்ன எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பகுதி 2, அத்தியாயம் 2. பழக்கப்பட்டு விட்ட மனிதனால் ருசிகளில் எப்போதுமே ஏமாற முடிவதில்லை. இன்னொருவர் மேல் நாம் வைக்கின்ற நம்பிக்கை அல்லது இன்னொருவர் நம்மேல் வைக்கின்ற நம்பிக்கை, பிரியம், அன்பு, அனுதாபம், ஆதரவு இவையெல்லாம் கூட வாழ்க்கையில் மனிதன் கண்டுவிட்ட மனதின் உணர்ச்சி பூர்வமான ருசிகள்தான். நல்ல வேளையாக தென்னிந்திய ரயில் மார்க்கங்களில் சில பகுதி ரயில்களுக்கு பார்சல் பேசஞ்சர் என்று தற்செயலாகவே ஒரு பொருத்தமும் காரணமும் அமையும்படி பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ரயிலில் வந்தவர்களையோ வருகிறவர்களையோ பிரயாணத்தை பற்றி விசாரித்தால் கூட பார்சலில் வந்தேன் என்றே மறுமொழி கூறுகிறார்கள். இப்படி சொல்வதில் ஒரு குத்தல் அல்லது ரயில்வேக்காரர்களை நிரந்தரமாக சபிக்கும் ஒரு சாபம் இருப்பதாக தோன்றியது சுகுணனுக்கு. கொண்டதையும் கொள்ளாததையும் எப்படியோ அள்ளி திணித்து பார்சல் செய்து பொட்டலம் கட்டுவது போல்தான் இந்த ரயில்களில் பிரயாணிகள் குழந்தைகளும் குட்டிகளுமாக துணியுண்டு இடியுண்டு என்று வருகிறார்கள். தான் புறப்பட்ட நிலையத்திற்கு அடுத்த நிலையத்திலேயே குழந்தை குட்டிகளோடு புகுந்த ஒரு பெரிய குடும்பத்துக்கு தன் இடத்தை தியாகம் செய்துவிட்டு நிற்கத் தொடங்கிய சுகுணனுக்கு சென்னை எழும்பூர் நிலையம் வருகிற வரை மறுபடி உட்கார இடம் கிடைக்கவே இல்லை. போன ஆண்டு சென்னையிலிருந்து ஜப்பானுக்கு அனுப்பப்பட்ட பத்திரிகை பிரதிநிதிகளின் தூது கோஷ்டியில் தானும் ஒருவனாக போயிருந்த போது டோக்கியோவுக்கும் ஒசாகாவுக்கும் இடையே பிரயாணம் செய்த ரயில் சுத்தமும் அழகும் நேரம் தவறாத வேகமும் பிரயாணிகள் உட்காருவதற்கு தாராளமான இடவசதியும் இருந்ததை இப்போது நினைவு கூர்ந்தான் சுகுணன். அப்படி நினைவு கூர்ந்த போதுதான் பிரயாணம் செய்து கொண்டிருந்த ரயிலையும் வளர்ச்சி அடைவதில் மந்தகதியோ போடும் தன் தேசத்தையும் சிந்திக்கவே கொஞ்சம் வெட்கமாக இருந்தது அவனுக்கு. இந்திய ரயில்வேயில் பிரயாணிகளுக்கும் சாமான்களுக்கும் தனித்தனி புக்கிங் ஆபீஸ்கள் இருப்பது ஒன்று மட்டும்தான் பெரிய வித்தியாசமாக தோன்றியதை தவிர வேறு வித்தியாசங்கள் எதுவும் இருப்பதாக தோன்றவில்லை. தீவிரமாக சிந்திக்க பழகிவிட்ட ஒரு பத்திரிகையாளன் என்ற முறையில் இவற்றை நினைப்பதிலிருந்து அவனால் தன்னை தவிர்த்து கொள்ள முடியவில்லை. பார்க்க போனால் அவன் கண் விழித்து பிரயாணம் செய்த நேரத்தில் இந்திய ரயில்வேயை பற்றியும் எப்போதோ ஜப்பானுக்கு போய்விட்டு வந்ததை பற்றியும் டோக்கியோ ரயில் நிலையத்தில் இந்த நிலையத்திற்குள் வரும் ரயில்களையும் இங்கிருந்து புறப்படும் ரயில்களையும் கொண்டு உங்கள் கடிகாரத்தில் நேரத்தை சரி செய்து கொள்ளலாம் என்று ஜப்பானியர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வதை பற்றியும் நினைத்த நேரம் மிகவும் குறைவுதான். அவன் அதிக நேரம் மாற்றி மாற்றி நினைத்த நினைவோ வேறொன்றாயிருந்தது. நிற்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் பிரயாணம் செய்த நேரத்தில் துளசியை பற்றிதான் அதிக நேரம் நினைத்திருந்தான் அவன். தான் ஏன் இனிமேலும் அவளை பற்றி இப்படி நினைக்க வேண்டுமென்று அவளை நினைப்பதை உடனடியாக தவிர்க்க துணியாத தன் மனதின் மேலேயே ஆத்திரம் வந்தது அவனுக்கு. இனிப்பு, கார்ப்பு, புளிப்பு, உப்பு இவைகளைப் போல் அன்பும் தவிர்க்க முடியாத ருசிகளில் ஒன்றாக வாழ்வில் இடம் பெற்றிருக்கிறது. பழக்கப்பட்டு விட்ட மனிதனால் ருசிகளில் எப்போதுமே ஏமாற முடிவதில்லை. இன்னொருவர் மேல் நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அல்லது இன்னொருவர் நம்மேல் வைக்கிற பிரியம், அன்பு, அனுதாபம், ஆதரவு இவையெல்லாம் கூட வாழ்க்கையில் மனிதன் கண்டுவிட்ட மனதின் உணர்ச்சி பூர்வமான ருசிகள். இந்த நீண்டகால ருசிகளை அத்தனை சுலபமாக மனிதனால் மறந்துவிட முடியாது போல் இருக்கிறது. சொல்ல போனால் நாவின் ருசிகளை விட இந்த மனதின் ருசிகளுக்குத்தான் மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத இடம் உண்டு என்பது நிரூபணமான உண்மையாக தோன்றியது. மனித மனதின் இந்த ருசிகளில் எப்போதும் தேவையானவையும் எப்போதும் விரும்பப்படுகிறவையுமான சில நியாயமான ருசிகளை பொருளாக கொண்டுதான் உலக மகா கவிகளின் காவியங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன.
நாவின் ருசிகள் மனித வாழ்வின் தேவையை மட்டுமே படைக்கின்றன. ஆனால் மனதின் ருசிகளோ அவை தான் மனித வாழ்வையே அந்த பெயருக்குரிய கௌரவத்துடன் செம்மையாக உருவாக்குகின்றன. அன்பிலும் கருணையிலும் ருசி கண்டு வளர்ந்தவன் சுகுணன். தான் இன்னொருவரை சூழும் போதே அன்பு வெள்ளமாக நெருங்கி சூழ்ந்து பெருக வேண்டுமென்று நினைக்கிற சுபாவம் அவனுடையது. தன்னை சூழ்கிறவர்களும் அப்படியே சூழ வேண்டுமென்று நினைத்து தவிக்கிற மலர் மனம் அவனுடையது. இந்த சில நாட்களாக அந்த மனம் ஏமாற்றத்தால் இறுகி கடுமையாகி இருந்தது. கொதிப்படைந்திருந்தது. விரக்தியுற்று இருந்தது. அந்த அதிகாலையில் எழும்பூர் நிலையத்தின் படிகளுக்கு கீழே எந்தவிதமான மாறுதலோ சிறப்போ விளைந்து விடாமல் சென்னை வழக்கம் போல்தான் இருந்தது. தண்ணீர் அலை அலையாக ஓடுவதற்கு பதில் நிறைய மனிதர்களும் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகளும் வாடகை கார்களும் சைக்கிள்களும் ரிக்ஷாக்களும் நிதானமாக ஓடுகிற ஒரு மகாநதியை கற்பனை செய்தார் போல் இந்த சென்னை நகரத்து வீதிகளை தனக்குள் பலமுறை கற்பனை செய்திருக்கிறான் அவன். கிழிந்த டயர்களும் தோல் துண்டுகளுமாக தான் இருக்குமிடத்தை அறிவிப்பதற்கு தம்மளவில் தரைமேல் உண்டாக்கிய ஒரு சிக்கனமான ஷோரூம் போல் 4-5 செருப்புக்களை கொழு வைத்து விட்டு காத்திருக்கும் செருப்பு தொழிலாளிகளும், ஆப்பிளுக்கு துணியால் துடைத்து பாலிஷ் போடும் ஆப்பிள் பழக்கடைக்காரரும், யாரோ ஒரு முக்கியமான தலைவர் கைதாகிவிட்ட செய்தியோடு இருக்கும் தினசரி வால் போஸ்டர்களை வரிசையாக தொங்கவிட்டிருக்கும் பத்திரிகை ஸ்டால்களுமாக எழும்பூர் நிலையத்தின் எதிர்ப்புறம் திரும்ப திரும்ப ஒரே விதமாக அச்சடித்த ஒரு புத்தகத்தின் பக்கம் போல் இருந்தது. காட்டப்படும் வேகத்தினாலும் பரபரப்பினாலும் மனிதர்கள் நுழைந்து வெளிவரும் ராட்சச சுறுசுறுப்பினாலும் மீல்ஸ் ஃபேக்டரி அல்லது டிஃபன் ஃபேக்டரி என்று சொல்லத்தக்க 2 கலகலப்பான ஓட்டல்களும் எதிரே வழக்கம் போல்தான் இருந்தன. எதிர்ப்புறத்தை ஓரிரு வினாடி நிதானமாக பார்த்துவிட்டு மனதில் வேண்டியதும் வேண்டாததுமான சிந்தனைகளோடு டாக்ஸியையோ ஆட்டோ ரிக்ஷாவையோ எதிர்நோக்கி நின்ற சுகுணன் எதிர்பாராத ஒரு சந்திப்புக்கு ஆளானான். துளசியின் வீட்டு டிரைவர் எதற்காகவோ அந்த வேளையில் அங்கு எழும்பூருக்கு வந்திருந்தான். கார் பார்க்கிங்கில் பார்த்தபோது எத்தனை கார்களுக்கு நடுவில் நிறுத்தப்பட்டிருந்தாலும் தனியே அடையாளம் தெரியக்கூடிய அந்த மூக்கு சப்பையான போல்ஸ் வேகன் காரும் இப்போது சுகுணனின் பார்வையில் தெரிந்தது. என்ன சார், வர்றீங்களா? கல்யாணத்தனிக்கும் உங்களை காணலியே, எங்கனாச்சும் வெளியூர்ல ஜோலியா போட்டீங்களா என்று விசாரித்தான் அந்த டிரைவர். அவனுடைய கேள்வியில் எழுப்பப்பட்ட சந்தேகத்துக்கு மறந்தாற் போல பாவித்துக் கொண்டவனாக ஒரு பதிலும் சொல்லாமலே தெரிந்தே வேண்டுமென்றே கை நழுவ விடுகிற ஒரு பொருளை போல அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டு, இந்த அதிகால நேரத்துல எழும்பூருக்கு எங்க வந்த பணி? யாராவது ரயில்ல வராங்களா? கூட்டிட்டு போக வந்திருக்கியா என்று அவனிடம் வேறு கேள்விகளை கேட்டான் சுகுணன். இல்லைங்க, புதுசா கல்யாணமான மாப்பிள்ளை ஐயாவும் துளசி அம்மாவும் கொடைக்கானலுக்கு ஹனிமூன் போறாங்களா? ஐயா டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வர சொன்னாரு, அதுக்காக தான் வந்தேன் என்றான் டிரைவர். அவனுடைய இந்த பதில் மனதில் இன்னொரு முள்ளை குத்தினார் போல் இருந்தது சுகுணனுக்கு. 2-3 வினாடிகள் தயங்கிவிட்டு, வரீங்களா சார், அறையில கொண்டு போய் விட்டுட்டு போறனே என்று கேட்ட டிரைவருக்கு, இல்லப்பா நான் போய்க்கிறேன், உன்னுடைய காரியத்தை நீ பாரு என்று கச்சிதமாக பதில் வந்தது சுகுணனிடமிருந்து. 15 நிமிடங்கள் சடுகுடு விளையாடுவது போல இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக அலைந்து ஓட்டம் பிடித்து மீண்ட பின் டாக்ஸி கிடைத்தது அவனுக்கு. டாக்ஸியில் போகும்போது ஏதேதோ நினைவுகள். அதாவது போக வேண்டிய இடத்தை டாக்ஸிக்காரனுக்கு சொல்லவும் மறந்துவிட்ட அளவிற்கு நினைவுகள். டாக்ஸி எழும்பூரில் இருந்து நேர் கிழக்கே ஓடி இடது பக்கம் திரும்பி பாலம் ஏறி இறங்கி அப்புறம் வலதுபுறம் மூர் மார்க்கெட் சென்ட்ரல் நோக்கி ஓடத் தொடங்கிய பிறகுதான் 2 பக்கங்களிலும் பார்த்து பரபரப்போடும் பதட்டத்தோடும் வழிமாறி விட்டதை உணர்ந்து டிரைவருக்கு அறிவிக்க தோன்றியது. அதன் விளைவு கோட்டை நிலையம் போய் அப்புறம் போர் நினைவு கட்டிடம், வார் மெமோரியல், மெரினா எல்லாம் சுற்றி சுங்குவார் தெரு வழியே திருவல்லிக்கேணி பெரிய தெருவுக்கு போய் நின்றது டாக்ஸி. வாடகையை கணக்கு தீர்த்து டாக்ஸி அனுப்பிவிட்டு பெட்டி படுக்கையோடு படியேறி மாடிக்கு போனான் சுகுணன். கையில் இருந்த சாமான்களை அவன் கீழே வைத்துவிட்டு சாவியை எடுத்து தன் அறையை திறந்தபோது
பக்கத்து அறைக்காரருக்கு தபால்காரர் எக்ஸ்பிரஸ் டெலிவரி கடிதம் ஒன்றை கொடுத்து கையெழுத்து வாங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் என்னுடைய அந்த மணவாழ்த்து கடிதமும் சாதாரண தபாலில் துளசிக்கு கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டான். அவன் அவளுக்கு எழுதியிருக்கும் அந்த வாக்கியங்கள் மறுபடி ஒவ்வொரு சொல்லாக அவனுக்கு நினைவு வந்தது. வீரர்களின் தோள்களை அலங்கரிக்க வேண்டிய மணமாலை சந்தர்ப்பவசத்தால் கோழைகளின் கைகளில். காரியாலய முகவரிக்கு எழுதாமல் அரை முகவரிக்கே வழக்கமாக எழுதும் இரண்டொரு நெருங்கிய நண்பர்களின் கடிதங்கள் கதவிடுக்கு வழியாக போடப்பட்டு கிடந்தன. அதில் ஒரே ஒரு கடித உரை மட்டும் தபால் தலையோ முத்திரையோ எதுவும் இல்லாமல் கனத்த உரையின் மேல் சுகுணன் அவர்கள், அறை எண் 9, கண்ணப்பா லாட்ஜ், பெரிய தெரு, சென்னை 5 என்று சுத்தமாக தமிழில் முகவரி டைப் செய்யப்பட்டிருந்தது. முன்புறமோ பின்புறமோ அதில் எங்கும் அனுப்பியவர் முகவரியோ வேறு குறிப்போ எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நேரங்களில் மனதில் தோன்றும் ஒரு தற்செயலான, ஆனால் அதே சமயத்தில் பின்னால் சரியாயிருக்க போகிற ஓர் அனுமானத்தோடு தான் அறையை பூட்டிக் கொண்டு அவசரமாக ரயிலேறி வெளியூர் போன பின் துளசி யாரிடமாவது இந்த கடிதத்தை அனுப்பியிருக்க கூடும் என்று எண்ணி பிரித்து பார்த்தால் அனுமானம் தவறாதபடி அது துளசியின் கடிதமாகவே இருந்தது. தன் கையெழுத்தினால் எழுத கூசியோ பயந்தோ அவளே ஜாக்கிரதையோடும் பயத்தோடும் எச்சரிக்கையோடும் அந்த கடிதத்தை தமிழில் டைப் செய்திருந்தது அவனுள் இன்னும் அதிகமாக ஆத்திரமூட்டியது. ஒரு மனிதனுடைய உறவை அடைவதிலும் விளக்குவதிலும் பெண்களுக்குத்தான் எத்தனை ஜாக்கிரதை உணர்வு, எத்தனை முன்னெச்சரிக்கை, எத்தனை சம்பிரதாயமான பயங்கள். அவசர அவசரமாக கடைசி தாளை விரித்து கையெழுத்தை பார்த்தான். அதுவும் அவளுடைய சொந்த எழுத்தினால் இல்லை, உங்களுடையவள், அவளை என்ற வார்த்தைகளும் கூட டைப் செய்யப்பட்டே இருந்தன. அதன் மேல் இருந்த ஆத்திரம் காரணமாக கடிதம் எழுதுவதற்கென்றே தயாரிக்கப்பட்ட பஞ்சு போன்ற மெல்லிய தாளில் எழுதப்பட்டிருந்தும் இந்த லேசு காகிதங்கள் கூட தன் கைகளில் கல்லாய் கனப்பது போல் அப்போது உணர்ந்தான் சுகுணன். இதற்குள் எதிர்த்த அறைக்காரரும் பக்கத்து அறைக்காரரும் குசலம் விசாரிக்க வரவே அவர்களிடம் ஒப்புக்கு ஏதோ பேசி அனுப்ப வேண்டி இருந்தது. அவளுடைய அந்த கடிதத்தை படிக்காமல் அசிரத்தை செய்ய வேண்டும் போல் வெறுப்பாகவும் இருந்தது அவனுக்கு. உடனே அவசர அவசரமாக அதை படித்துவிட்டு ஆத்திரப்பட வேண்டும் போலவும் இருந்தது. இந்த உணர்ச்சி குழப்பத்தில் என்ன செய்வதென்று தயங்கி அவளுடைய அந்த டைப் செய்யப்பட்ட கடிதத்தை அப்படியே தனியாக எடுத்து வைத்துக் கொண்டு தபாலில் வந்து கிடந்த மற்ற கடிதங்களை எடுத்து படிக்கலானான் சுகுணன். அந்த ஆண்டு BEN மாநாடு டெல்லியில் நடக்கப் போவதாகவும் அதற்கு அவன் அவசியம் வர வேண்டும் என்றும் டெல்லியில் இருந்து அவனுடைய நண்பன் மணி எழுதியிருந்தான். இந்த முறை அகில இந்திய உழைக்கும் பத்திரிகையாளர்களின் பெடரேஷன் சென்னையில் கூடுவதற்கு அவனால் வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய முடியுமா என்று கல்கத்தாவில் இருந்து கோஷ் கேட்டிருந்தார். இன்னொரு கடிதம் கிராமத்தில் ஆசிரியையாக வேலை பார்க்கும் அவனுடைய சகோதரியிடமிருந்து வந்திருந்தது. படித்துக் கொண்டிருந்த கடிதங்கள் எல்லாம் படிக்காமல் ஒதுக்கி வைத்துவிட்ட ஒரு கடிதத்தையே பலமாகவும் அவசரமாகவும் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தன. ஒரு காரியத்தை முதலில் செய்து விடுவது எத்தனை பெரிய சிரத்தையோ அத்தனை பெரிய சிரத்தை தான் அதை கடைசியில் செய்வதற்காக தனியே மீதம் வைத்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு வினாடியும் நினைத்தபடியே முதலில் செய்யும் மற்ற காரியங்களை வேகமாக செய்வதும். முழு வாக்கியத்தின் அர்த்தம் நாமே பாவனையாக கற்பித்து அதன் முடிவில் போட்டு வைக்கிற ஒரு கடைசி புள்ளியில் போய் முடிவையும் முடிந்துவிட்ட நிரூபணத்தையும் பெறுவது போல் கடைசியாக செய்ய வேண்டும் என்று பிரித்து ஒதுக்கி வைப்பதாலேயே சில காரியங்களுக்கு முதன்மையும் முக்கியமும் சிரத்தையும் உண்டாகிவிடுகிறது. துளசியின் கடிதத்திற்கும் இப்போது அப்படி ஒரு சிரத்தை தானாகவே அவன் விரும்பாவிடினும் உண்டாகி இருந்தது. அவ்வளவு நேரம் அணை கட்டி நிறுத்தி இருந்த ஆர்வம் மீறி பெருக அந்த கடித கத்தையை கையில் எடுத்தான் சுகுணன். கடிதத்தின் மேற்புறம் தேதி, நேரம், மணி, நிமிடம் கூட டைப் செய்யப்பட்டிருந்தது. இரவு 11 மணிக்கு மேல் தன் அறைக்கதவை தாளிட்டு கொண்டு இந்த கடிதத்தை ரகசியமாக டைப் செய்திருந்தாள் அவள். என்றும் என் வழிபாட்டுக்குரிய தெய்வத்திற்கு என்று புது மிஷினில் புது பச்சை ரிப்பன் மாட்டி அடித்தாற்போல் பச்சை நிற எழுத்துக்கள் முதல் வரிசையாக
தனியே எடுக்கப்பட்டு காவியத்திற்கு கடவுள் வாழ்த்து போலவோ காப்பு போலவோ அணிவகுத்து முன்னே நின்றன. அந்த ஒரு வரியை படித்த வினாடியில் மேகம் மழையாக கொட்டி மறைந்தாற்போல் அவள் மேல் இருந்த ஆத்திரம் கருணையாக பெருகி மறைந்தது. பார்க்க போனால் நீண்ட வாழ்க்கையின் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் பெண் என்பவள் ஓர் அபலைதான். இந்த நிலையில் ஒருத்தி சந்தர்ப்ப வசத்தினால் தன்னுடையவளாக முடியவில்லை என்பதற்காக அவளை வெறுப்பது எவ்வளவு சுயநலமானது அல்லது சிறுபிள்ளைத்தனமானது என்று இப்படி எண்ணிய போது, தன்னை மணந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக துளசியை உதாசீனம் செய்வது பக்குவமான செயலாக அவனுக்கே படவில்லை. திடீரென்று எதற்காகவோ அவள் மேலே தான் பெரிதாக பரிதாபப்பட வேண்டும் போலவும் அனுதாபப்பட வேண்டும் போலவும் மிக விரைவாக அவன் உணர்ச்சி மாறியது. அந்த கடிதத்தை அவள் தொடங்கியிருந்த ஒழுங்கு, மரியாதை, சிரத்தை, பயம், அவளுடைய புன்னகையைப் போல் சுத்தமான அந்த புதிய பச்சை நிற டைப் எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து அவன் மனதை இளகச் செய்துவிட்டன. இந்த வினாடி அவன் மனம் ஒரு கவிஞனின் மிக மென்மையான சத்துவ குணத்தோடு இருந்தது. என்னை தயை செய்து பெருந்தன்மையோடு மன்னித்து விடுங்கள். சொல்லாமல் கொள்ளாமல் எல்லா ஏற்பாடும் செய்து முடித்துவிட்டு, அப்பா இப்படி என் அபிப்பிராயத்தையோ ஆசையையோ நான் வெளியிட 1 மணி நேர அவகாசம் கூட தராமல் திருமணம் என்ற பிரமிப்பான காரியத்தை திடுமென்று எனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாழ்க்கை நாம் திட்டமிட்டபடி எதிர் வருவதில்லை, அது தான் திட்டமிட்டபடி நம் முன் நேர்கிறது என்று உங்களுடைய பாலைவனத்து பூக்கள் என்ற நாவலில் நீங்கள் எழுதியிருக்கிற கடைசி வாக்கியங்களைத்தான் நினைக்கிறேன் இப்போது. எங்கள் வீட்டில் எனக்கு எவ்வளவோ உரிமையும் செல்லமும் உண்டு. ஆனால் இந்த திருமண சம்பந்தமாக மட்டும் ஏனோ என்னை ஒரு வார்த்தை கூட கேட்காமல் இப்படி நிர்கதியாய் விட்டுவிட்டார்கள். ஒளியாக வெளிப்பட்டு அபிப்பிராயங்களையும் அங்கீகாரங்களையும் தேடாமல் மனத்தின் உள்ளேயே அடங்கிவிடும் கற்பனையாய் சங்கீதத்தைப் போல இனி நினைப்பின் எல்லையிலேயே தங்கி மரியாதை பெற வேண்டிய பொருளாகிவிட்டது நம் காதல். என்னுடைய இந்த கையாலாகாத வாக்கியத்தை படித்ததும் என்னை கன்னத்தில் ஓங்கி அறைய வேண்டும் போல கோபமும் ஆத்திரமும் வரும் உங்களுக்கு. அப்படி உங்கள் கோபத்திற்கும் ஆத்திரத்திற்கும் பொருளானால் கூட மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு. ஏனென்றால் நான் எந்த கோபத்துக்கு பாத்திரமாகிறேனோ அந்த கோபம் உங்களுடையது. நிதானமாக என் நிலையை சிந்தித்தீர்களானால் என் மேல் கோபம் வருவதற்கு பதில் அனுதாபம்தான் வரும் உங்களுக்கு. நான் உங்களோடு நெருங்கி பழகியதையும் உங்கள் எழுத்துக்களின் மேல் மோகம் கொண்டதையும் பத்திரிகையின் உரிமையாளர் என்ற முறையில் அப்பாவை காண்பதற்காக எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தபோதெல்லாம் தேவைக்கு அதிகமான உரிமையும் உறவும் பாராட்டி உங்களை ஓடி ஆடி உற்சாகமாக உபசரிப்பதையும் வெறும் ரசிகத்தன்மை என்று மட்டுமே அப்பாவால் எப்படி சாதாரணமாக நினைத்து ஒதுக்கிவிட முடிந்தது என்பதுதான் எனக்கே ஒரே அடியாக விளங்கவில்லை. இந்த விஷயத்தில் அப்பா இப்படி என்னை கைவிட்டு விடுவார் என்று நான் நினைக்கவே இல்லை. இதில் உங்களை விட எனக்குத்தான் பேரிடி. நான் பெண். பெண்கள் பிறக்கும் போதே எச்சரிக்கையோடு கூட பிறந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே, அந்த முன்னெச்சரிக்கை கூட சரியான சமயத்தில் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. நான் தான் நன்றாக ஏமாந்து போனேன். எதையும் வெளியில் சொல்லவும் முடியாது. உள்ளேயே அழுது புழுங்க வேண்டும், உள்ளேயே நொந்து வேக வேண்டும். இந்த ஏமாற்றத்தோடு வாழவும் வேண்டும், அல்லது வாழ்ந்து கொண்டே ஏமாற வேண்டும். நீங்கள் ஆண் பிள்ளை. ஏமாற்றத்தை கூட விரக்தியாகவோ தைரியமாகவோ மாற்றிக் கொண்டு விட முடியும். நான் தான் இதில் பெரிய பாவி. நாளைக்கும் அதற்கு பின்பும் விடியப் போகிற ஒவ்வொரு தினமும் இனி எனக்கு பெரிய சுமைதான். இந்த வினாடியிலும் கூட வெகுண்டெழுந்து அப்பாவிடம் போய், எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமில்லை. நான் சுகுணன் அவர்களை என் நாயகராக வரித்து விட்டேன். தயவு செய்து இப்போதே இந்த கல்யாணத்தையும் இதன் ஆரவார ஆடம்பர தடபுடல்களையும் உடனே நிறுத்திவிட்டு திருப்பதிக்கோ திருநீர்மலைக்கோ அழைத்து போய் என்னையும் என் சுகுணனையும் இணைத்து வையுங்கள். எங்கள் அன்பை கௌரவிப்பது போல் எங்கள் திருமணம் எளிமையாக நடந்தால் போதும் என்று கண்ணை கசக்கி கலகம் செய்யலாம். ஆனால் அப்படி செய்தால் அதன் விளைவு உங்களை பாதிக்கும். நீங்கள் ஏதோ என்னை சொக்குப்பொடி போட்டு மயக்கி என் குழந்தை மனதை கெடுத்து விட்டதாக
மற்றவர்கள் அப்பாவிடம் கோல் மூட்டுவார்கள். உங்கள் மேல் அனாவசியமாக அப்பாவுக்கு ஆத்திரம் வரும். 2 தினசரிகளையும், ஒரு வார பத்திரிகையும், ஒரு மாத பத்திரிகையும் உட்கொண்டு விளங்கும் இந்த பெரிய பத்திரிகை நிறுவனத்தில் உங்கள் மேல் பகைமையும் பொறாமையும் உள்ளவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாததல்லவே. வெகுண்டெழுந்து குமுறி இதை மறுப்பதற்கு சந்தர்ப்பமும் உரிமையும் இருந்தும் கூட நிதானமாக சிந்தித்த பின் உங்களுக்காகவே நான் ஊமையானேன். என்னுடைய இழப்பை நான் உணர்கிறேன். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கை துணையாய் இருக்க வேண்டியவள் என்ற முறையில் உங்கள் எதிர்கால நலனையும் நான் காக்க வேண்டியவளாய் இருக்கிறேன். இந்த தாபம் என் நெஞ்சின் சதையை பீத்தெடுத்து கொண்டு வருகிறார் போன்ற இந்த விம்மல் வீண் போகாது. இன்னொரு பிறவியிலாவது நம் நினைவு கைகூடும். சாதாரண மனிதர்களின் வேதனைதான் அவர்களுக்கு தவம். எல்லோராலும் தவம் செய்ய காட்டுக்கு போய்விட முடியாது. பலருக்கு அவர்கள் படுகிற வேதனைகளும் துக்கங்களுமே அடைய வேண்டியதை அடைகிற தவமாக இருக்கும் என்று நீங்களே எழுதியிருக்கிறீர்கள். இனிமேல் இந்த கடிதத்தில் என்ன எழுதுவதென்று தெரியவில்லை. எவ்வளவோ மலைமலையாக எழுத மீதம் இருப்பதாகவும் என் மனம் கனத்து போயிருக்கிறது. நீங்கள் இந்த கல்யாணத்திற்கு நிச்சயமாக வரமாட்டீர்கள் என்று என் மனம் சொல்கிறது. அதை வைத்துக் கொண்டும் வம்பு பேசுவார்கள். உலகத்துக்காக எல்லாரையும் போல் நீங்களும் கல்யாணத்தன்று தலையை காட்டிவிட்டு போய் விடுவது நல்லது. கல்யாணத்தில் உங்களை பார்த்தாலும் எனக்கு அழுகை வரும், பார்க்காவிட்டாலும் அழுகை வரும். கடைசியாக ஒரு வேண்டுகோள். அந்தரங்க சுத்தியான இந்த வேண்டுகோளுக்கு வேறெந்த அர்த்தமும் கற்பித்துக் கொள்ளாதீர்கள். மனக்கோலத்தில் என்னை ஒரே ஒரு முறையாவது உங்கள் கண்களால் நிமிர்ந்து தாராளமாக பாருங்கள். அந்த ஒரு வினாடியிலாவது உங்கள் பார்வையில் நான் மணமகளாவேன். மற்றவர்கள் என்னை வற்புறுத்தி உட்கார வைத்து அப்படி அலங்கரிப்பதற்கு என் அளவில் நான் உள்ளம் குளிர முடியுமானால், நீங்கள் என்னை கண்ணெடுத்து பார்க்கிற அந்த ஒரு கணத்தில் தான் அது முடியும். யாருக்காகவோ இவள் அலங்கரித்துக் கொண்ட அலங்காரம் தானே இது என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நான் என்னை அலங்கரித்துக் கொள்ளவில்லை. கல்யாணத்துக்காக நான் அலங்கரிக்கப்படுவேன். மணமேடைக்காக நான் தயார் செய்யப்படுவேன். திடீரென்று எத்தனையோ பேர் என்னென்னவோ வந்து இந்த உலகத்தை விட்டு போய் விடுகிறார்களே, அது மாதிரி இந்த வினாடியில் செத்து தொலைந்து போய்விட்டால் எத்தனை நிம்மதியாக இருக்கும் என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது. இந்த மாதிரி சமயங்களில் நினைத்த போது சாகிற சக்தி மட்டும் மனிதர்களுக்கு இருந்து விட்டால் என்று என்ன தோன்றுகிறது எனக்கு. நமக்கு தெரிந்தவரை இந்த மாதிரி சாவை வரப்பிரசாதமாக அடைந்த ஒரே ஒருத்தி சிலப்பதிகார பாண்டியன் மனைவி கோப்பெருந்தேவிதான். அவள் பாக்கியசாலி. பந்தலில் வாழை மரமும் தோரணமும் கட்டுவது போல் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என் கைகளிலும் கழுத்திலும் தங்கமும் வைரமுமாக நகைகளை கட்டி என்னை அலங்கரிக்கப் போகிறார்கள். உங்களைப் போல் ஆண்கள் கொடுத்து வைத்தவர்கள். காதலில் இழந்தாலும் அழுகை வராது. பரம்பரையாக ஆண் குலத்துக்கு கல் மனம். நாங்களோ காரணத்தை மறைக்க முடிந்தாலும் கண்ணீரை மறைக்க முடியாது. எதிர்வரும் இன்னொரு பிறவி எதிலாவது இந்த ஞாபகமும் சுவடும் நமக்கு நினைவில்லாவிடினும் கடவுள் நம்மை கணவன் மனைவியாக இணைக்கட்டும். இந்த பிறவியை எனக்கு பிடிக்காமல் நான் தாலி கயிற்றால் சிறையிடப்படும் இந்த வாழ்வை ஒரு கெட்ட சொப்பனம் போல அவசரமாக ஓட்டிவிட வேண்டும் போல இப்போது நான் பறக்கிறேன். நினைப்பினாலும் பாவனையினாலும் நான் உங்கள் அடிமை. நீங்கள்தான் என் இதயத்தை ஆள்கிறீர்கள். அடிமைகள் ஆளுகிறவர்களுக்கு சமாதானம் கூறுவது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும். எனவே திடுமென வந்த இந்த பேரிடிக்கு ஒரு சமாதானமும் கூற தோன்றவில்லை எனக்கு. இனி வேறென்ன எழுதுவது? சரி, படித்ததும் ஞாபகமாக இதை கிழித்தெறிந்து விடுங்கள். இப்படிக்கு உங்களுடையவள் அபலை. இந்த கடிதத்தை படித்தவுடன் உள்ளூரிலேயே இருந்து துளசியின் திருமணத்திற்கு போயிருக்க வேண்டும் என்று தோன்றியது சுகுணனுக்கு. அடுத்த கணமே போகாமல் தான் வெளியூரில் போய் தலைமறைவானதுதான் சரி என்று தோன்றியது. அந்த கடிதம் அவனுள் உண்டாக்கிய உணர்ச்சி குழப்பத்தின் காரணமாக நிர்ணயமாய் அவனால் எந்த உணர்விலும் காலூன்றி நிற்க முடியவில்லை. அந்த திருமணத்திற்கு அவன் வராததை காரியாலயத்திற்கு போனதும் யார் யார்
எப்படி எப்படி நேராகவும் குத்தலாகவும் விசாரிப்பார்கள் என்று இப்போதே கற்பனை செய்ய முயன்றான் அவன். அதையும் கூட அவனால் தொடர்ந்து நினைக்க முடியவில்லை. கடிதத்தை கிழித்தெறியுங்கள் என்று எழுத துணிந்ததிலிருந்து அவள் தன்னை எவ்வளவு அந்நியமாகவும் அவநம்பிக்கையாகவும் எண்ணி பயந்திருக்க முடியும் என்று நினைத்தபோது அப்படி எழுதிய அவள் மேல் அவனுக்கு தாங்க முடியாத கோபம் வந்தது. கடிதத்தை அவள் எழுதியது போல் அவன் கிழித்தெறியவில்லை. பத்திரமாக பெட்டி அடியில் வைத்துவிட்டு குளிக்கப் போனான். காரியங்கள் எப்போதும் போல் வழக்கமாக இயங்கின. மனதை திடப்படுத்திக் கொண்டு காரியாலயத்திற்கு போகிற வழியில் அவனுடைய முதலாளியும் துளசியின் தந்தையும் ஆகிய மாருதி பப்ளிகேஷன்ஸ் குரூப் ஆஃப் மேகசின்ஸ் அதிபர் நாகசாமியை சாந்தோம் ஹை ரோடில் உள்ள அவர் வீட்டிற்கு போய் கண்டு பட்டும் படாமலும் கல்யாணத்தன்று ஏன் வரவில்லை என்று அவர் கேட்டதற்கு அவனால் ஏதோ சாக்கு கற்பித்து சொல்ல முடிந்தது. அது கூட அப்போது பொருத்தமாகவும் சொல்ல இயல்பாகவும் வந்தது. நல்ல வேளையாக அவருடைய வீட்டில் அவரது முன்புறத்து அறையிலேயே காரியம் முடிந்துவிட்டது. உள்ளே போக வேண்டிய அவசியமோ துளசியையோ அவள் கணவனையோ பார்க்க வேண்டிய நிர்பந்தமோ நேரவில்லை. நாகசாமி கச்சிதமாக பேசி ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் வரவழைத்து கொடுத்து தாம்பூல பையோடு அவனை வழி அனுப்பி வைத்தார். உள்ள போய் துளசியையும் பார்த்துட்டு போங்களேன், உங்க கதைகளோட முதல் ரசிகையாச்சு அவ என்று விடை கொடுக்கிற சமயத்தில் அவர் உபச்சாரமாக சொல்லிய வார்த்தையை, அதுக்கென்ன அப்புறம் பார்த்துக்கிட்டா போச்சு, இந்த அவசரத்துல எதுக்கு என்று சுகுணனால் நாசூக்காக தட்டி கழித்து விட முடிந்தது. தாம்பூல பையோடு வாசலிலேயே முன் உணர்வுடன் காக்க வைத்திருந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டு மாருதி பிரஸுக்கு போப்பா என்று ஊரறிந்த பேரறிந்த இடமும் சொல்லிய பின் நிதானமாக கையில் இருந்த தாம்பூல பையை பார்த்து அதில் எழுதியிருந்த மணமக்களின் பெயரை அப்போதுதான் புதிதாக படிப்பது போல் சுகுணன் தனக்குத்தானே ஒரு முறை படித்துக் கொண்டான். தோள்கள் விம்மி தனிய ஒரு பெருமூச்சு நெஞ்சு அடியில் இருந்து எழுந்து சரிந்தது. டாக்ஸி காரியாலய வாயிலில் நின்றது. கணக்கு தீர்த்து அனுப்பிவிட்டு உள்ளே படியேறினால் சொந்த காரை தானே ஓட்டிக்கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவசர அவசரமாக அவனை பின்தொடர்ந்த அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர் ரங்கபாஷ்யம் பிடித்துக் கொண்டார். The only notable absence is yours என்று அவர் சொன்னார். அதற்கென்ன செய்வது, ஊரில் ரொம்ப முக்கியமான காரியம், தவிர்க்க முடியவில்லை என்றான் அவரிடம். காரியாலயத்தில் ஒவ்வொருவரும் அவன் திரும்பி வந்தால் அவனிடம் இதைத்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி பேசி வைத்துக் கொண்டார் போல அதே வாக்கியத்தை அதே ஆங்கிலத்தில் இழுத்தார் போல கூறி நிறுத்தி அவன் முகத்தை பார்க்கலானார்கள். தேர்ந்த பத்திரிகையாளரின் சாமர்த்தியத்தோடு சுகுணன் பொறுமை இழக்காமல் ஒவ்வொருவருக்கும் நிதானமாக பதில் சொல்லி தனக்குத்தானே திருப்தியோடு அந்த காரியத்தை செய்து கொள்ள வேண்டியிருந்தது. தன்னுடைய அறைக்கு போய் மின்விசிறியை கடிதங்கள் பறந்துவிடாமல் அளவாக போட்டுவிட்டு நாற்காலியில் அமர்ந்தால் சொல்லி வைத்தது போல் போன் மணி அடித்தது. அப்போது நாகசாமி தான் பேசினார். நீங்க வீட்டுக்கு வந்தப்பவே கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்து போச்சு. குழந்தை கல்யாண போட்டோ ஒண்ணு அனுப்புறேன். இந்த வார இஷ்யூலையே ரைட் ஹேண்ட் சைட்ல வர்ற மாதிரி முதல் ஃபாரத்திலேயே ஒரு அரை பக்கம் நல்ல பார்டரா கட்டி போட்டுடுங்க என்றார். டக்கென்று எதிர்பக்கம் டெலிபோன் வைக்கப்பட்டு விட்ட ஓசையையும் காத்திருந்து கேட்ட பின்பே அவசரம் இல்லாமல் பொறுத்திருந்து விட்டுத்தான் தன் பக்கம் ரிசீவரை வைத்தான் சுகுணன். கடிதங்கள், அந்த 2-3 நாளில் வந்திருந்த கதைகள், கட்டுரைகள், கொஞ்சம் வருமனான கட்டாக குவிந்திருந்த கவிதைகள் எல்லாம் தனித்தனியே அவன் மேஜையில் வைக்கப்பட்டிருந்தன. மேஜை மேல் லேசாக ஒரு மெல்லிய தூசி மூட்டம், விரலை வைத்தால் அடையாளம் பதிகிற மாதிரி பரவி இருந்தது. அப்போது அன்று அவன் மனம் இருந்ததைப் போல. மணியை அடித்தான். பையன் வந்து மேஜையை துடைத்து விட்டு போனான். பக்கத்து அறை அதே மாருதி பப்ளிகேஷனை சேர்ந்த தினசரி இதழான காலை மலரின் ஆசிரியர் அறை. இரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பு உண்டு. அங்கே டெலிபிரிண்டர் இயங்க தொடங்கிவிட்டதற்கு அடையாளமாக சத்தம் எழுந்தது. தொலைவில் அதே காம்பவுண்டில் இருந்து அச்சகத்தின் இயந்திர முழக்கம் ஜன்னல் வழியே மெல்ல கேட்டுக்கொண்டிருந்தது. கடிதங்களை படிக்க எடுத்த சுகுணன் யாரோ உள்ளே வருவதற்கு அடையாளமாக ஸ்பிரிங் கதவு கிரீச்சிடவே
நம்மாழ்வார் நாயுடு சிரித்துக் கொண்டே உள்ளே நுழைந்தார். என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க? அதை எப்படி செஞ்ச நாயுடு? அதான் நம்ம ஐயா குழந்தை கல்யாணத்தன்னைக்கு பார்த்து வெளியூருக்கு எங்கோ போயிட்டீங்களே சார். உங்க கதைனா துளசி மாவுக்கு உசுராச்சே. பாவம், நீங்க வராதது அதுக்கே கூட வருத்தமா இருந்திருக்கும். என்ன செய்யறது நாயுடு, காரியம் தவிர்க்க முடியாததா ஆயிடுச்சு. நீங்க ஒருத்தர் தான் வராத ஆளு சார். அவன் பதில் எதுவும் கூறவில்லை. எல்லா எழுத்தாளரும் கூட வந்திருந்தாங்க. முக்கால்வாசி நாளு பெங்களூர்லயே கிடப்பாரே அந்த கவிஞர் சார் கூட வந்திருந்தாருன்னா பாத்துக்கோங்களேன். சுகுணன் புன்முறுவல் செய்ய முயன்றான். சரி போகுது சார், குழந்தை கல்யாண படம் இந்த இஷ்யூலயே வரணும். இதோ ஐயா படம் அனுப்பிச்சிருக்காரு, சைஸ் போட்டு கொடுங்க. மங்களகரமா எல்லோ பார்டர் கட்டிடுறேன். உங்க டம்மியில லீடர் ஃபாரத்திலேயே 3ஆம் பக்கம் வலதுபுறம் மேலாக இதுக்கு அரை பக்கம் குறிச்சுக்கோங்க சார் என்றார் அவர். சுகுணனின் நீண்ட விரல்களோடு கூடிய அழகிய வலதுகை ஓர் இயந்திரம் போல் எழும்பி முன்னால் நீண்டு அந்த படத்தை கையில் வாங்கியது. நிச்சலமான முகத்துடன் தன் முகத்திற்கு தனது பாவனையே முகமூடியாக்கி கொண்டார் போல ஊடுருவும் கண்களால் அந்த புகைப்படத்தை பார்த்தான் அவன். எல்லா கல்யாண புகைப்படங்களைப் போலத்தான் அதுவும் இருந்தது. படத்தில் அவள் கூட தாராளமாக சிரித்துக் கொண்டுதான் நிற்கிறாள். என்ன சார், படத்துல குழந்தை ரொம்ப நல்லா சிரிச்சிட்டு இருக்குல்ல என்றார். பிரமாதமா இருக்கு என்றான் சுகுணன். ஏன் சார், ஊர்ல இருந்து வந்தப்புறம் என்னவோ மாதிரி இருக்கீங்களே, என்ன விஷயம்? உடம்புக்கு சுகம் இல்லையா என்ன? சுகுணன் 2வது முறையாக புன்முறுவல் புரிய முயன்று இயலாமல் தோற்றான். ஆனால் அதை சாதுரியமாக மறைத்துக் கொண்டு படத்தின் பின்புறம் சைஸ் அளவு குறித்து வழக்கம் போல் கையெழுத்து போட பேனாவை அருகில் கொண்டு போய்விட்டு திடீரென்று மனம் மாறி கையெழுத்து இல்லாட்டிதான் என்ன என்று படத்தை அப்படியே நாயுடுவிடம் நீட்டினான். பிளாக் பண்ண அனுப்பு நாயுடு. ஐயா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன போன் பண்ணாரு. சரிதான் சார், அப்புறம் வந்து பேசிக்கிறேன் சார், நீங்க மூடுல இல்ல இப்போ என்று ஏதோ தனக்கு தோன்றியதை கூறிவிட்டு அங்கிருந்து போனார் நாயுடு. மறுபடியும் போன் மணி அடித்தது. நான் தான் துளசி. நீண்ட நேரம் விம்மி விம்மி அழுத பின் வருகிற தளர்ந்த சாயலில் சோக கீதமாய் ஒலித்தன அவளுடைய வார்த்தைகள். ஒன்றும் பேசாமல் போனுடன் அப்படியே இருந்தான் சுகுணன். நான் தான் துளசி. இப்போது அவள் அழுவதே தெளிவாக போனில் கேட்கிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்பதான் உங்க திருமண புகைப்படத்தை பிளாக் செய்ய அனுப்பி வச்சேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு என்று குத்தலாக செயற்கையானதும் புதுமையானதுமான மரியாதையோடு அவளை விழித்து சொல்லிவிட்டு பட்டென்று டெலிபோன் ரிசீவரை வைத்தான் சுகுணன். தன்னுடைய வார்த்தைகள் தான் நியமித்து அனுப்பிய கடுமையோடு போய் அவளை தாக்கியிருக்கும் என்ற திருப்தியோடும், ஆனால் அந்த திருப்திக்காக பெருமைப்படுவதில் ஒத்துழைக்க மறுக்கும் கருணைமயமான அந்தரங்க மனதோடும் சிறிது நேரம் என்ன செய்ய வேண்டும் என ஒன்றுமே தோன்றாமல் எதிரே தெரியும் ஸ்மோக் கிளாஸோடு கூடிய நடுவாக மறைக்கும் அந்த சிறிய ஸ்பிரிங் கதவை பராக்கு பார்த்தான் சுகுணன். மறுபடியும் டெலிபோன் மணி அடித்தது. சில வினாடிகள் எதிர்ப்புறம் குரலே இல்லை. பழகி போன குரலுக்குரியவளின் அழகை மட்டும் தெளிவாக கேட்கிறது. அந்த கடன்காரியின் அழுகையும் இனிமையாகத்தான் ஒலிக்கிறது. இதென்ன உப்பாரி கேட்டான். நான் உடனே உங்களை பார்க்கணும். இவன் பதில் கூறவில்லை. அங்க வர்றேன். இங்கயா? கூடாது கூடாது, வேண்டவே வேண்டாம். அவளிடம் இருந்து பதில் இல்லை. எதிர்ப்புறம் துளசி டெலிபோனை வைத்தாகிவிட்டது. இந்த முறை அவள் முந்திக் கொண்டாள். அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போனான். இந்த நாவல் அடுத்த பகுதியில தொடரும்.